ஆத்துமாவை பார்த்து நான் சொல்லுவேன், நீ ஏன் கலங்குற, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் சோர்ந்து போகிற, நீ கலங்காதே, உன் முகத்திற்கு ரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து. ஹல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப சோர்ந்து போய் இருக்கலாம். உங்கள்கிட்ட யாருமே பேசுறதுக்கு இல்லாம இருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தனியாக இருக்கலாம். உங்களை யாரும் தட்டி கொடுக்க, யாராவது ஒருத்தர் என்ன உற்சாகப்படுத்த மாட்டாங்களா? யாராவது ஒருத்தர் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தையை சொல்லி நீ பயப்படாத அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அத்தனை பேரும் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பேசுகிறது எல்லாமே ஒரு நெகட்டிவாவே உங்களிடத்துல பேசிக்கொண்டே இருக்கலாம். நீ விழுந்த, நீ எழும்ப மாட்ட, நீ இப்படி ஆயிட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்க அம்மா பார்த்தா உங்களை ஓன்னு கண்ணீர் விட்டு அழலாம். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தா அவங்க ஏதாவது தைரியப்படுத்துவாங்கன்னு பார்த்தா அவங்க உங்களையே அழ வச்சிருவாங்க போல தெரியுது. இந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் இன்றைக்கு ஆண்டவரிடத்துல ஒரு வரத்தை வாங்கணும். என்ன வரம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே, என்னை நான் உற்சாகப்படுத்த, என் ஆத்துமாவை பார்த்து நான் பேசுவதற்கு எனக்கு ஒரு ஞானத்தை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. இந்த கிருபை வேணும். என் ஆத்துமாவை, இது ரெண்டு விதமா இருக்குது. ஒரு விதத்துல இருக்கிறவங்க என்ன பண்ண அப்படின்வாங்கன்னா, தன்னையே தாங்களால பேசி அழிக்க முடியும். உங்களையே நீங்க உங்களிடத்துல பேசி நீங்க அழிக்க முடியும். நான் இப்படி இருக்கிறேன், நான் நல்லா இல்லை, நான் கடுப்பா இருக்கிறேன், நான் அசிங்கமா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணுமே செட் ஆகல, நான் இப்படி இருந்து என்ன பிரயோஜனம், நான் எதுக்கு இப்படி வாழ்றேன், நான் இப்படி வாழ்றதுக்கு செத்து போனா நல்லா இருக்குமே, இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா, எனக்கு எல்லாமே நல்லா இல்லாம வருது, இப்படி உங்களை பார்த்து நீங்களே பேச முடியும், தவறாய் பேச முடியும், குறைவாய் பேச முடியும்.